இது எப்போவாச்சும் ஒரு அதிசயம் நடக்கும்னு சொல்லுவாங்கள்ல, அந்த மாரி நமக்கு நடந்த அதிசயம் தான். நம்ம ப்ரீட் பண்ணோன்னு வச்சுக்கோங்களேன், மோஸ்ட்லி வந்து ஒரு 100 குட்டி வரும். இல்ல ஒரு சம்டைம்ஸ் பார்த்தீங்கன்னா, ஒரு 20 குட்டி வரும், 50 குட்டி வரும். இந்த மாரியெல்லாம் இருக்கும். ஆனா, அதையே வந்து நான் பார்த்தீங்கன்னா, உழுந்து உழுந்து காப்பாத்துறதுக்கு ட்ரை பண்ணிட்டு இருப்பேன். பட் இந்த தடவ பார்த்தீங்கன்னா, ஒரு 500லேருந்து 800 குட்டி வந்துச்சு. அது நம்ம என்னன்னா, அந்த 20 குட்டி வரும்போது அது ஒண்ணு கூட சாகாம நம்ம பார்த்துருப்போம் தெரியுமா? அது எப்படி எக்ஸ்ட்ரா கேர் குடுத்து, ஒரு குட்டி கூட சாகாம நம்ம மெயின்டெயின் பண்ணணும் அப்படின்னு சொல்லி நம்ம மெயின்டெயின் பண்ணி காப்பாத்திருவோம்ல. அந்த பழக்கம் என்ன ஆகி போயிருச்சுன்னு பார்த்தீங்கன்னா, இந்த 500லேருந்து 800 குட்டி இருக்குது பார்த்தீங்களா, இதுலயும் அப்படியே ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சுட்டேன். ஸோ அதுக்கு என்ன பண்ணனோ, அதே இத தான் இங்க பண்ணேன். இதோடைய ரிசல்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு குட்டி கூட சாகாம, அதாவது எந்த குட்டியுமே சாகாம நம்ம காப்பாத்தி, ஒரு 2 வீக்ஸா கொண்டு வந்துகிட்டு இருக்கிறோம். அதோட ரிசல்ட் தான் நீங்க பார்த்துட்டு இருக்கீங்க. ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா, ஒரு 2 ஃபீட் டேங்க்ல இருக்கு. 2 ஃபீட் டேங்க்ல தான் ப்ரீட் பண்ணேன் இந்த பேரண்ட்ட. ஒரு ஒரு 7, 8 இன்ச்சுக்கு தண்ணி வச்சுட்டு ப்ரீட் பண்ணேன். அதுக்கப்புறம் அது குட்டி வந்ததுக்கப்புறம் என்ன பண்ணேன், பேரண்ட்டெல்லாம் செப்பரேட் பண்ணிவிட்டு, அப்படியே மெயின்டெயின் பண்ண ஆரம்பிச்சேன். தண்ணி லெவல கொஞ்சம் குறைச்சிட்டு அப்படியே மெயின்டெயின் பண்ண ஆரம்பிச்சேன். இப்போ பார்த்தீங்கன்னா, தண்ணி கொஞ்சம் கொஞ்சமா ஏத்தி, ஒரு 5 இன்ச்சு கிட்ட, ஆமா 4லேருந்து 5 இன்ச்சுக்குள்ள தான் தண்ணி வச்சுருக்கேன். ஸோ ஃபுட்ட பொறுத்தவரைக்கும் பார்த்தீங்கன்னா, பேபி பிரெயின் ஷிம்ப் தான். இப்போதைக்கு அது ஒண்ணு தான் குடுத்துக்கிட்டு இருக்கேன். மொய்னா நம்மகிட்ட இருக்கு. பட் என்ன ஒரு ப்ராப்ளம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அது சம்டைம்ஸ் வருது. ஒரு சில நேரம் பார்த்தீங்கன்னா, அது ஒரு 10 மொய்னா, 20 மொய்னா அந்த மாரி கிடைக்க ஆரம்பிச்சிருச்சு. ஸோ அதனால வந்து மொய்னா ஃபீட் பண்றது இப்ப ஏன்னா டக்குனு நம்ம பேபி பிரெயின் ஷிம்ப ஒரு நாள் ஹேட்ச் பண்ணாம விட்டுருந்தோம், மொய்னா வருது அப்படின்னு சொல்லிட்டு விட்டோம்னு வச்சுக்கோங்களேன், எப்போ அது கிராஷ் ஆகுதுன்னு தெரிய மாட்டேங்குது மொய்னால. அந்த ஒரு டிஸ்அட்வான்டேஜ் இருக்கு. ஸோ பேபி பிரெயின் ஷிம்ப பொறுத்தவரைக்கும் ப்ளஸ் பாயிண்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதனால அவ்வளோ வேகமா ஸ்விம் பண்ணி போ முடியாது. அதனால பார்த்தீங்கன்னா, பீட்ட பக்கத்திலேயே போயிட்டு அது அப்படியே ஸ்லோவா ஸ்விம் பண்ணி போகும் பார்த்தீங்களா, அப்ப என்னன்னா ஒரு உணர்வ தூண்டும். அத வேட்டையாடி சாப்பிடணும் அப்படின்ற ஒரு உணர்வ தூண்டிடும். ஸோ அதனால பார்த்தீங்கன்னா, ஈஸியா வந்து ஹண்ட் பண்ணி சாப்பிட்ரும். இதனால பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய பீட்டா ஃப்ரைஸும் நல்ல குரோத் குடுக்கும். அதிலேயே ஒரு டிஸ்அட்வான்டேஜ் அந்த பேபி பிரெயின் ஷிம் ஆர்டிமியா பொறுத்தவரைக்கும் என்ன டிஸ்அட்வான்டேஜ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, செத்து போயிரும். ரொம்ப சீக்கிரமாவே செத்து போயிரும் அது. எப்படி சொல்றதுன்னா, ஒரு 1 மணி நேரம், 1 மணி நேரம், 2 மணி நேரம் அவ்வளோதான். அதுக்கு மேல பார்த்தீங்கன்னா, செத்து போய் அது சாப்பிட முடியாம மிச்சம் வேஸ்ட்டா இருக்கும்ல, அதெல்லாம் அப்படியே செத்து போய் தண்ணீல அப்படியே அது இதில பாட்டம்ல போய் தேங்கிரும். ஸோ நம்ம என்ன பண்ணணும்னா, அடுத்த நாள் காலையில ஃபீட் பண்ணுறதுக்கு முன்னாடி, அந்த இருக்கிற அந்த பாட்டம் எல்லாத்தையும் ஃபுல்லா கிளீன் பண்ணி, அந்த செத்துப்போன ஆர்டிமியாவ பூரா நம்ம ரிமூவ் பண்ணணும். இல்லன்னா அதில என்ன ஆகும்னா, அது கெட்டு போய் அதிலேருந்து அம்மோனியா ஃபார்ம் ஆகி நம்ம குட்டிய அஃபெக்ட் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஸோ அந்த இத நம்ம மெயின்டெயின் பண்ண வேண்டியது இருக்கு. மொய்னாவ பொறுத்தவரைக்கும் உங்களால டெய்லி நல்லா நெறையா இது பண்ண முடியும். நெறையா கெப்பாசிட்டிய உங்களால உற்பத்தி பண்ண முடியும் அப்படின்னா, பெஸ்ட்டு ஃபுட்டு. அத நீங்க விட்டீங்கன்னா, அது வந்து குட்டி எப்போ ஹண்ட் பண்ணி சாப்பிடுதோ, அது வரைக்கும் பார்த்தீங்கன்னா, அந்த டேங்க்ல அதுவும் மீன் மாரி ஸ்விம் பண்ணிக்கிட்டு இருக்கும். ஸோ அதில இருக்க ஒரே ஒரு டிஸ்அட்வான்டேஜ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அது என்னைக்கு கிராஷ் ஆகுதுன்னு தெரிய மாட்டேங்குது. அன்னைக்கு நமக்கு ஃபுட் இல்லாம போயிடக்கூடாதுன்றதுனால தான் இந்த ஆர்டிமியாவ நம்பி நம்ம இருக்க வேண்டியதா இருக்குது. இப்போதான் நம்ம கேர்ஃபுல்லா பார்த்துக்கிட்டோம்னு பார்த்தீங்கனாலும், அதில வந்து ஆல்ஃபான்னு ஒண்ணு உருவாக தான் செய்யும். அதோட சைஸ் பார்த்தீங்கன்னா, நம்ம நார்மலா இருக்கிற மத்த குட்டிங்கள கம்பேர் பண்ணும்போது ஒரு 10 மடங்கு சைஸ் பெருசா இருக்கும். சீரியஸா ஒரு 10 மடங்கு சைஸ் பெருசா இருக்கும். அது என்ன பண்ணுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த குட்டிங்கள புடிச்சு சாப்பிடும். ஸோ அதனால என்ன பண்ணணும்னா, நம்ம அந்த ஆல்ஃபாவெல்லாம் தனியா செப்பரேட் பண்ணணும். ஸோ அது இன்னும் ஒரு 2 நாள் அந்த வேலைய நம்ம பார்க்கணும். அதுக்கு ஒரு தனியா ஒரு டேங்க் போட்டு, இல்ல ஒரு டப்பு செட் பண்ணி, அதில நம்ம தனியா அந்த ஆல்ஃபாவெல்லாம் தனியா பிரிச்சு வைக்கணும். அப்படி பண்ணா மட்டும் தான் மத்த குட்டிங்க சைஸ் போடும். இல்லன்னா வந்து வளரவே விடாது. இது சாப்பிட்டு சாப்பிட்டு இது ஜாலியா சுத்திட்டு இருக்குங்க. அதுக்கப்புறம் நம்ம இந்த 500 குட்டி, 800 குட்டின்னு சொல்றோம் பார்த்தீங்களா, அது வெறும் 10 குட்டியில முடிஞ்சு போயிரும். அதனால எப்பவுமே செப்பரேட் பண்ணிடணும்.